ஒரு பழமொழி மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, நாய்க்கு வேலை இல்லை நிற்க நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அண்ணாமலை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஏய் சண்டைக்கு வரியா, ஏய் சண்டைக்கு வரியா, உருப்படியாக ஏதாவது ஒரு வேலையை போய் அண்ணாமலை பார்க்கலாம். இல்லை, அண்ணாமலை வந்து நானும் ரவுடி தான், நானும் அரசியலில் இருக்கேன், நானும் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கேன், தயவு செய்து ஏற்றுக்கோங்க அப்படின்னு வடிவேலோட பாணியில் சொல்லுவாங்கல்ல, தெய்வமே ஒரு குரல் கொடுத்தா போதும் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி. இப்படியெல்லாம் சவுண்டு விட்டாவது மக்கள் வந்து தன்னை ஒரு தலைவராகவாது ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு நினைக்கிறார். வாய்ப்பே இல்லை. தலைவராக இருப்பதற்கு கூட, மனிதராக இருப்பதற்கு கூட அண்ணாமலைக்கு தகுதி கிடையாது. அண்ணாமலை அப்படிங்கிறவர் வந்து தற்குறி. அப்போ எந்த பொறுப்புல இருக்கிறோம், என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எப்படி நடந்துக்கணும்னு எதுவுமே தெரியாத அடிமுட்டாள்களாக நீங்கள் இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. இவர் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பெரிய கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று கடைசியா நின்று குலைச்சிச்சுன்னா எல்லாரும் அதுதானே திரும்பி பார்ப்பாங்க. அதுக்காக அந்த நாய் கொலைக்கு இருக்கும், சாரி நாயின்னு சொல்லக்கூடாது இல்லையா. அண்ணாமலை செய்து அது ஒரு அறவேற்காடுன்னு தெரியும். அண்ணாமலை கொஞ்சம் அறிவுபூர்வமா எதை கேட்கறதுக்கு முயற்சியாவது பண்ண சொல்லுங்க. அவருக்கு வராது, இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ண சொல்லுங்க. ஆபாசம், அருவருப்பு, அநாகரிகம்னாலே நாத்தாக்கா பாஜகன்னு வந்துருச்சு. அது அதிமுக இல்லையான்னு கேட்காதீங்க, இருக்குது. அது அடுத்த எத்தனாவது இடத்துல இருக்குங்கிறதான் கேள்வி. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட நட்பு கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். இந்த தேசிய கல்விக் கொள்கை விவகாரம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்கு. முதல்வர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு, இந்தியை நீங்கள் திணிச்சிங்கன்னா இந்தியை ஒழிப்பது கட்டாயம் சொல்லி ட்வீட் போடுறாரு. துணை முதல்வர் வந்து இது 3வது மொழிப்போருக்கு கொண்டு போகும்னு சொல்கிறாரு. அண்ணாமலை அவர்கள் உதயநிதி ஸ்டாலினையும் குறித்தும் கடுமையான விமர்சனங்களை ஒருமையில் வைக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக உதயநிதியை சொல்கிறாரு, காலையில் 11 மணிக்கு மேலே எந்திக்கக்கூடிய ஆள் நீ 11 மணிக்கு மேலே எந்திரிச்சு சூரியனை வெளியே வந்து பார்க்கக்கூடிய ஆள் நீ, 3 மணிக்கு யோகா பண்ணி 5 மணிக்கு ஃபைலை பார்த்து ஆட்சி செய்கிற ஆள் நீ அப்படின்னு சொல்லி ரொம்ப உரிமையாக உதயநிதியை பேசுகிறாரு. இன்னொரு புறம் உதயநிதி சொல்கிறாரு, உங்களுக்கு முடிஞ்ச தைரியம் இருந்தால் அண்ணா சாலைக்கு வான்னு அவரும் பதிலடி கொடுக்குறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறது? இல்லை, அண்ணாமலை வந்து நானும் ரவுடி தான், நானும் அரசியலில் இருக்கேன், நானும் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கேன், தயவு செய்து ஏற்றுக்கோங்க அப்படின்னு வடிவேலோட பாணியில் சொல்லுவாங்கல்ல, தெய்வமே ஒரு குரல் கொடுத்தா போதும் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி. இப்படியெல்லாம் சவுண்டு விட்டாவது மக்கள் வந்து தன்னை ஒரு தலைவராகவாது ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு நினைக்கிறார். வாய்ப்பே இல்லை. அதாவது தலைவராக இருப்பதற்கு கூட, மனிதராக இருப்பதற்கு கூட அண்ணாமலைக்கு தகுதி கிடையாது. அண்ணாமலை அப்படிங்கிறவர் வந்து தற்குறி. அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் வைத்திருக்கிற பேர் அப்படிங்கிறத வந்து இளஞ்சூரி. அவரை பார்த்து வந்து நீ வந்து 11 மணிக்கு எழுதுப்ப அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அண்ணாமலை சொல்கிறது வந்து நகைப்புக்குரியதாக இருக்குது. பெரியவங்க ஒரு பழமொழி மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, நாய்க்கு வேலை இல்லை நிற்க நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அண்ணாமலை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஏய் சண்டைக்கு வரியா, உருப்படியாக ஏதாவது ஒரு வேலையை போய் அண்ணாமலை பார்க்கலாம். நீ சரியான ஆம்பளையாக இருந்தால் இப்போ கோ பேக் மோடின்னு சொல்லிப்பாருன்னு சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், இப்போது ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள், அரசு பொறுப்பில் இருப்பவர்கள் எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, யார் எப்போ எதை சொல்லணுங்கிறது திமுக கட்சிக்காரர்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ணாமலை இவ்வளோ சவுடால் விடுறதுனால நான் ஒன்று சொல்கிறேன், உரிமை தொகை வாங்குகிற பெண்களை பார்த்து பிச்சைன்னு சொன்னீங்களே, உங்கள் நரேந்திர மோடியை கூட்டிகிட்டு வந்து சொல்ல சொல்லிடுங்க. நீ எங்ககிட்ட சவால் விடுறல, நான் ஒன்றே சொல்கிறேன், இலவசம் கொடுப்பது ஒரு ரேவடி கல்ச்சர் அப்படின்னு எல்லாம் வந்து எங்கேயோ போய் சொன்னாரே நரேந்திர மோடி. அவருக்கு துணிவு இருந்தால் தமிழ்நாட்டுக்கு வந்து, ஏன்னா பிஜேபியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் உரிமை தொகை வாங்குற பெண்களை பிச்சைன்னு கொச்சப்படுத்தினவங்க. நரேந்திர மோடி அவர்களுக்கு துணிவு இருந்தால் அவர் வந்து இதை தமிழ்நாட்டில் சொல்லுங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கும் பொழுது தன்னுடைய பொறுப்புக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படை புரிதலும் அறிவும் இருக்கக்கூடிய ஒருவர். ஆனால் அண்ணாமலைக்கோ பிரதமர் நரேந்திர மோடிக்கோ தான் எந்த பொறுப்பில் இருக்கிறோம், அதில் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாதுங்கிற பொறுப்போ அறிவோ இருக்கான்னு கேட்குறேன். பிரதமர் பதவியில் இருந்து கொண்டு ஒரு மதத்திற்கு எதிராக நரேந்திர மோடியோ பேசல. அப்போது எந்த பொறுப்பில் இருக்கிறோம், என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எப்படி நடந்துக்கணும்னு எதுவுமே தெரியாத அடிமுட்டாள்களாக நீங்கள் இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அப்படி இருக்க மாட்டார். அதனால் இதை இப்படி சொல்லுவியா, அதை அப்படி சொல்லுவோன்னு அண்ணாமலை செய்து அது ஒரு அறவேற்காடுன்னு தெரியும். அண்ணாமலை கொஞ்சம் அறிவுபூர்வமாக எதை கேட்கறதுக்கு முயற்சியாவது பண்ண சொல்லுங்க. அவருக்கு வராது,
இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ண சொல்லு. ஆனாலும் உதயநிதி நீங்கள் முடிஞ்ச அண்ணா சாலை பக்கம் வாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு துணை முதல்வருக்கு அழகு இல்லைல்ல, அந்த மாதிரி சொல்கிறாரு. அதாவது அவர் கட்சி இப்போ இதில் தாங்க பேசினார். என்ன சொன்னார்? இதை பேசும்பொழுது அவர் என்ன சொன்னார்? இளைஞர் அணி, அதாவது திமுக கட்சி சார்பாக ஒரு நிகழ்ச்சி இருக்குது, முடிஞ்சா நீ அண்ணா சாலைக்கு வா அப்படிங்கிறாரு. ஏங்க நான் என்ன சொல்கிறேன், நம்ம போயிட்டு வர சொல்ல ஒன்று ரோட்டில் நின்று கத்திக்கிட்டே இருக்குது. நான் குலைச்சிக்கிட்டே இருக்குன்னு கூட சொல்லலை, கத்திக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஸோ அது யாராக வேணாலும் இருக்கலாம். கத்திக்கிட்டே இருக்கு, சும்மா இருன்னு சொல்கிறேன், கேட்கவே மாட்டேங்குது. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன கல் எடுத்தா வச்சு கம்மனேரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீ முடிஞ்சா அண்ணா சாலைக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான். அவர் வந்து இவருக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணுங்கிற அவசியம்ல சொல்கிறதும் கிடையாது. பத்திரிகையாளர்கள் அப்படி கேட்கும்போது சொல்கிறாரு. இவர் எதாவது வாண்டடாக மேடை போட்டு எதாவது சொன்னாரா? இல்லை, அண்ணாமலை தானே வாண்டடாக மேடை போட்டு சொன்னது. அதனால டிஃப்ரென்ஸ் எங்களுக்கு தெரியுங்க, அவங்களுக்கு தெரியாது, பிஜேபிக்காரங்களுக்கு தெரியாது. சமீப காலமாக அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தைகள் வந்து மயிருங்கிறாரு, ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பேசுகிறாரு. முதலமைச்சர், துணை முதல்வர் சொல்லிவிட்ட முக்கிய தலைவர்கள் வந்து ஒருமையில் பேசுகிறாரு. ஒரு மாநில தலைவராக இருந்துக்கிட்டு இப்படி பேசுகிறாரா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இதெல்லாம் எப்படி பார்க்குறேன் சார்? அதனால தான் நான் சொல்கிறேன், மனிதராக இருப்பதற்கு கூட தகுதி இல்லாத அண்ணாமலை மாநில கட்சியில் தலைவராக போட்டு வச்சிருக்கிறாங்க. நான் அதை தான் திரும்ப கேட்குறேன். நாம் தமிழர் கட்சி, பாஜக, இவங்க 2 பேர் தான் மிகவும் கொச்சையாக தரம் தாழ்ந்த. அதிமுகவில் யாரோ ஒருத்தர் பேசுவாங்க, அதுக்கு பதில் கொடுத்துருவாங்க. அந்த கட்சியிலேயே மொத்தமாக அந்த கட்சியே இப்படி தான் ரொம்ப கேவலமாக, அநாகரிகமாக, தனி மனித தாக்குள்ள போய் இப்படியெல்லாம் வேலை செய்கிறது அப்படிங்கிறது பெரும்பான்மை யார் செய்கிறாங்கன்னா அப்பட்டமாக செய்கிறாங்க. இப்போ ஆபாசம், அருவருப்பு, அநாகரிகம்னாலே நாத்தாக்கா பாஜகன்னு வந்துருச்சு. அது அதிமுக இல்லையான்னு கேட்காதீங்க, இருக்குது. அது அடுத்த எத்தனாவது இடத்துல இருக்குங்கிறதான் கேள்வி. அடிப்படை பண்பு இல்லாத ஒருவரை பாஜக வைத்திருக்கிறது அப்படிங்கிறத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். அப்போ இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவேன்னு சொன்னால் இவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சியை எங்கே கொடுப்பார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நான் வந்து சொல்கிறேங்க, அதாவது அண்ணாமலைக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க. எப்படி தன்னை வந்து அவர் எல்லாருக்கிட்ட போய் சொல்லி பார்க்குறாரு, நான் தலைவருன்னு யாரும் ஏற்றுக்கல. அப்போது நம்ம இப்படியெல்லாம் வாய்ஸ் விடால் விட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் வந்து எதை பேச வேண்டுமோ அதை பற்றி பேசாமல் அந்த களம் இப்போ வந்து அரசியல் வந்து நடப்பு அரசியலில் எல்லாரும் எதை பேசிக்கிட்டு இருக்காங்களோ அதை மடைமாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பெரிய கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று கடைசியாக நின்று குலைச்சிச்சுன்னா எல்லாரும் அதை தானே திரும்பி பார்ப்பாங்க. அதுக்காக அந்த நாய் குலைக்கிறதும், நாயின்னு சொல்லக்கூடாது இல்லையா, ஏதோ குலைக்கிறதுக்கு வந்து அதான் எல்லாரும் என்ன திரும்பி பார்த்துட்டாங்க, நான் எவ்வளோ பெரிய முக்கியமான ஆளுன்னு நினைக்கக்கூடாது. அது மாதிரி அரசியல் களம் அப்படிங்கிறது வந்து ஒன்றிய அரசினுடைய எதேச்ச அதிகாரத்தை மாநில உரிமையில் வந்து தலையிடுவதை கண்டிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நீ வந்து இந்த மாதிரி வந்து தனி மனிதரில் வந்து சவுடால் விடுற மாதிரி ரவுடி மாதிரி பேசு அப்படின்னா அது திசை திருப்பணும், மக்களை ஏமாற்றணும். எப்பொழுதும் போல் மக்களை திசை திருப்புற அரசியலை வச்சு தன்னை வந்து பிஜேபியை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம், வேற ஒன்றும் கிடையாது. இல்லை, அவர் ரொம்ப ஒரு கொந்தளிப்பான மனநிலையில் இருக்கிறாரு, ஒரு மன உளைச்சலில் இருக்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எடுத்தாலும் சரி, அண்ணாமலை ஒரு லிஸ்ட்டே வச்சிருக்கிறாரு. விஜய் எடுக்கதா ஒரு பள்ளி நடத்துறாரு, திருமாவளவன் ஒரு பள்ளி நடத்துறாரு, சிபிஎஸ்சி பள்ளி, மும்மொழி, எல்லாருமே மும்மொழி கொள்கை சம்பந்தமான பள்ளிகளை நடத்திட்டு அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பது எப்படி நியாயம்னு கேட்குறாரு. இல்லை, அண்ணாமலைக்கு அறிவு இல்லைங்கிறது எனக்கு தெரியுங்க, பார்க்குற மக்களுக்கு தெரியாதுங்கிறனால நான் திரும்ப சொல்ல வேண்டி இருக்கு. தனியார் பள்ளிகள் நடத்துபவர்கள், சிபிஎஸ்சி பள்ளி நடத்துபவர்களில், சிபிஎஸ்சிங்கிறது ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் வரும். ஒன்றிய அரசு என்னென்ன சப்ஜெக்ட் வைக்கணும்னு நினைக்கிறதோ அதை இவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாடுக்கென்று ஒரு கொள்கை இருக்குது, மாநில கல்விக் கொள்கைன்னு இருக்குது, மொழி கொள்கைன்னு ஒன்று இருக்குது, அதுதான் இருமொழி கொள்கை. மாநில அரசு இப்படி ஒரு கொள்கையை வைத்திருக்கும் போது ஒன்றிய அரசு வந்து உனக்கு எதுக்குடா இப்படி ஒரு தனிப்பட்ட கொள்கை, அதெல்லாம் இருக்கக்கூடாது, நான் சொல்கிறத கேளுன்னு எப்படி சொல்லலாம்ங்கிறதான் இப்போ ஒரு கேள்வி. அவங்க நடத்துறதுல இல்லையா, இவங்க நடத்துறதுல அதெல்லாம் இருக்குது. அது தனியார் பள்ளிகள் எப்படி வேணாலும் நடத்திக்கலாம். அதாவது வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறனால அரசு பள்ளிகளும் இருக்கும், தனியார் பள்ளிகளும் இருக்குது. இப்போ எங்கள் கேள்வியே, மாநிலம் தனக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருக்கு, அந்த கொள்கை வழியில் தான் அரசு இயந்திரங்கள் இயங்கும், அந்த அரசு இயந்திரங்களில் கல்வித்துறையும் இயங்கும், பள்ளி கல்விகளும் இயங்கும். அப்போ அந்த கொள்கையின் அடிப்படையில் ஏன் நீங்கள் இயங்குறீங்கன்னு கேட்டால் எங்கேயாவது அறிவோட கேள்வி கேட்குறாரு. ஒன்றிய அரசை போய் நம்ம கேட்குறோமா, ஏன் நீ வந்து எங்களுடைய மாநில கல்வியின் அடிப்படையில் செயல்படுத்தல நம்ம கேட்போமா? ஒன்றிய அரசு அவங்களுக்கு ஒரு கொள்கை வச்சிருக்குன்னா அதில் அந்த இயந்திரங்கள் அப்படி செயல்படும். அது எப்படி இருக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசிற்கும் ஒரு பாலமாக இயங்கணும், யாரையும் எதிர்க்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுல நம்மளுக்கு ஒரு கருத்து இருக்குது. இப்போ மாநில அரசு கொள்கை வச்சிருக்கும் போது
அவங்க நடத்துறாங்க இவங்க நடத்துறாங்க. நான் அதான் சொல்லேன், மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்குது. தனியார் பள்ளிகள் என்ன நடத்தினா உனக்கு இப்போ என்ன? தனியார் பள்ளிகள் இந்தி இருக்குது, இப்போ என்ன பிரச்சனை? அதான் இந்தி இருக்குது இல்லை, கவர்மெண்ட் போக வேண்டியது தானே. இப்போ அவருக்கு என்ன பிரச்சனை? அவங்க படித்து மேலே போகிறாங்க. நீங்கள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை, கீழ்நிலை வேலை பார்க்குறவங்கள, ஒரு துப்புரவு பணியாளர்கள், ஒரு அடிமட்டத்திலே நீங்கள் வச்சிருக்க விரும்புகிறீங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து மும்மொழி கொள்கையை நீங்கள் கற்றுக் கொடுக்க மாட்டீங்க. இல்லை, மும்மொழி கொள்கையை படித்தா நாட்டுக்கு பிரதமர் ஆயிடலாமா? எனக்கு புரியல. மும்மொழி கொள்கை படித்தா நாட்டுக்கு பிரதமர் ஆயிடலாமா? இப்போது நரேந்திர மோடி பிரதமராக இருக்காரு, அவருக்கு எத்தனை மொழி தெரியும்? அமெரிக்காவில் போய் இங்கிலீஷ் தெரியாமல் திருத்திரன்னு முழிச்சார் இல்லையா? அவர் குஜராத்தில் இருந்தார். குஜராத்தில் மும்மொழி கொள்கை இருந்தால் குஜராத் படிச்சிருப்பாரு, இங்கிலீஷ் படிச்சிருப்பாரு. இங்கிலீஷ் படிச்சிருந்தா அமெரிக்காவில் போய் இங்கிலீஷ் பேசி இருந்திருக்க முடியும். அப்புறம் அவர் ஏன் ஹிந்தி பேசுகிறாரு? அப்போது இவர்களுடைய மும்மொழி கொள்கைக்கு பின்னால் இருக்கக்கூடியது என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அரசு பள்ளி மாணவர்கள் மீது பிஜேபி கலவர கும்பல், ஃபேசிஸ்ட் கும்பலுக்கு அவ்வளோ அக்கறையாம, அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள், நீட்டை ரத்து செய்யுங்கன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மசோதா இயற்றி போராட்டம்லாம் செஞ்சதுக்கப்புறம் உனக்கு அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா ஏன் நீ அதை ரத்து பண்ணலை? நீட் தேர்வை நீ ஏன் ரத்து பண்ணலை? அரசு பள்ளி மாணவர்களால் கோச்சிங் இன்ஸ்டியூஷன் போய் லட்சக்கணக்கில் படிக்க முடியாது. அரசு பள்ளி மாணவர்களால் நீட் தேர்வை எங்கேருந்து எங்கே போட்டிங்க? சவுத் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு நார்த் இந்தியாவில் எங்கேயோ ஒரு சென்டர் போட்டிங்கல்ல. போக முடியாமல் எவ்வளோ பேர் தவிச்ச வீடியோலாம் பார்த்துருக்கோம் நம்ம. அப்புறம் சென்டருக்குள்ளே எக்ஸாம் எழுத விடாமல் பண்ணதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. அரசு பள்ளி மாணவர்களால் அவ்வளோ அரசு பள்ளி மாணவர்கள் மீது அக்கறை இருக்கு இல்லையா? அப்போது அரசு பள்ளி மாணவர்களை ஒரு மாநிலத்திலேருந்து எங்கேயோ இருக்கிற மாநிலத்துக்கு எப்படி சென்டர் போட்டிங்க நீங்கள்? அவ்வளோ அக்கறையாமா அரசு பள்ளி மாணவர்கள்? அரசு பள்ளி மாணவர்கள் மீது அவ்வளவு அக்கறை இருந்திருந்தால், ஏழை எளிய மாணவர்கள் மீது அவ்வளவு அக்கறை இருந்தால் எஸ்எஸ்ஏ ஃபண்டை ஏன் கொடுக்கல? எஸ்எஸ்ஏ ஃபண்டுங்கிறது என்ன? ஏழை எளிய மாணவர்கள் படிப்பை வந்து அதுக்கான செலவை வந்து பகிர்ந்துக்கிறது தானே. பெரிய அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் அட்மிஷன்ஸ் கொடுப்பாங்க, அவங்களுக்கான ஃபண்டிங்கை கவர்மெண்ட் கொடுக்கணும். அந்த ஃபண்டு தானே எஸ்எஸ்ஏ ஃபண்டு. அந்த ஃபண்டை நீங்கள் ஏன் கொடுக்காம இருக்கிறீங்க? அப்போது அரசு பள்ளி மாணவர்கள் மீது பிஜேபிக்கு அக்கறைன்னு சொல்கிறதும் பொய், ஏழை எளிய மாணவர்கள் மீது அக்கறைன்னு சொல்கிறதும் பொய்ங்கிறதுக்கு நான் எக்ஸாம்பிளே சொல்லிட்டேன். அப்போது இவர்களுடைய நடிப்பு எவ்வளவு அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, ஒன்றிய அரசு பிஜேபியினுடையது மாநிலங்களுக்கெல்லாம் எதுக்கே ஒரு கொள்கைன்னு ஒன்று வச்சுருக்கேன். அந்த கொள்கையெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒன்றிய அரசு சனாதன அரசு என்ன சொல்லுதோ, பிஜேபி அரசு என்ன சொல்லுதோ அதை நீ கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு வந்து ஒரு மாநிலத்துக்கு இது சம்பந்தமாக நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது மாநில சுயாட்சிக்கு எதிரானது. இதை வந்து பிரதமர் வந்து தலையிடணும் இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. பிரதமர் தலையிடுவாரா அப்படின்னு பாக்குறேன். முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பொறுப்புக்கு என்ன செய்யணுமோ, முதலமைச்சராகவும் தமிழ்நாட்டு மக்களினுடைய அவர் பெறாத பிள்ளைகளாகிய நான் எல்லாருமே வந்து அவர் அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா, தன்னுடைய தந்தை அப்படிங்கிற பொறுப்பிலிருந்தும் முதலமைச்சர் அப்படிங்கிற பொறுப்பிலிருந்தும் அவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து விட்டார். ஒரு கட்சியின் தலைவராகவும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் அவர் செய்வார். இப்போது நம்ம என்ன கேட்கணும்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய பொறுப்பிற்கு உரிய பதவிக்கு உரிய பொறுப்புகளை செய்வாரா, அந்த பண்பு அவருக்கு இருக்குமான்னு அவர்களை பார்த்து தான் கேட்கணும். இல்லைங்கிறது என்னுடைய பதில். அவருக்கு அந்த பண்பு கிடையாது, இருக்காதுங்கிறது தான் என்னுடைய பதில். ஏன்னா பேரிடர் நிவாரண நிதியை நம்ம வந்து எவ்வளவோ கேட்ட பேரும் இன்ன வரைக்கும் பிஜேபி அரசு, பிரதமர் நரேந்திர மோடி பேரிடர் நிவாரண நிதியை கொடுக்கல. இப்போ ஒதுக்கி இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒதுக்கல. அதான் நம்மளுக்கு கொடுக்காதான் நான் கேட்குறேன். நமக்கு கொடுக்கல. பார்லிமெண்ட்டில் நம்மளுக்கான அந்த எஜுகேஷன் ஃபண்டிங்கை கேட்டோம், கொடுக்கல. திட்டங்கள் கேட்டோம், அதையும் கொடுக்கல. இப்போது இந்த எஸ்எஸ்ஏங்கிறது நிலுவையில் இருக்கக்கூடிய ஃபண்டு. இப்போ புதுசாக ஒரு டமால்னு நிறுத்தி வச்சு நம்ம கேட்கல. ஏற்கனவே அவர்கள் கொடுக்கக்கூடாதுன்னு நிலுவையில் வச்சுருக்க ஃபண்டை கேட்குறோம். அப்போது நிலுவையில் வைத்தது பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? பேரிடர் நிவாரண நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்காமல் புறக்கணிக்கப்படுகிறதுங்கிறது அவருடைய அப்ரூவல் இல்லாமல் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குமா? இப்போ என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் பிரதமர் பதவியில் இருக்கிறோம் அப்படிங்கிற பொறுப்பற்றவர், தனி மனிதனாகவும் அவர் பொறுப்பற்றவர், அரசியல் ரீதியாகவும் அவர் பொறுப்பற்றவர், பிரதமர் பதவியில் இருந்தும் அவர் பொறுப்பற்றவர் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. நன்றி தோழர். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.